பாஸ், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? போன வாரம் உலக மார்க்கெட்லாம் ஒரு ஹியூஜ் ஆசோலேஷன் இருந்தால் கூட இந்திய மார்க்கெட் ஒரு ஸ்டெடி பாசிட்டிவ்னஸ்லேயே க்ளோஸ் ஆச்சு. சுமார் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 22,300 23,400 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வாரத்தில் நடந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் மூவ்னே சொல்லலாம். April 2 அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் விதிக்கிறதா இருக்காங்க. இதுக்கு பிஃபோரே இந்திய தரப்புல இருந்து அமெரிக்கா போய் இதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. 2030 $500 பில்லியன் அளவுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா ஒரு பரஸ்பரம் ஒரு ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால நமக்கு ஒரு இந்திய மார்க்கெட்டுக்கே ஒரு ஹியூஜ் பூஸ்டப்பா இருந்துச்சு. இதனால April 2 மேல ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த டாக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. மிட் ஆஃப் தி வீக்ல அமெரிக்கா சைனாவோட க்ரூட் ஆயில் வெசல்ஸ்ல அவங்க வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதனாலே சைனா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் ஆசிலேஷன்லயே இருந்துச்சு. சைனாவும் இந்தியா மாதிரியே ரஷ்யான் ஒபேக் கண்ட்ரிஸ் தான் அவங்க க்ரூட் ஆயிலுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாங்ஷன்னால அவங்க வந்து ஒபேக் கண்ட்ரிஸ்ல இருந்து அவங்க க்ரூட் ஆயில் வாங்குறது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும். இதுக்கடுத்து முக்கியமான நியூஸ், நேட்டோல இருந்து அமெரிக்கா வெளியேறது நம்ம ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இதுக்கான ப்ரிப்பரேஷனா நேட்டோல கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கா இல்லாமே அவங்களோட செக்யூரிட்டிஸை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் அவங்க போட்டிருக்காங்க. இன்னும் சில வருடங்கள்ல அமெரிக்கா இல்லாமே நேட்டோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி அந்த திட்டங்களா இருந்துச்சு. ஆனா அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தா ரஷ்யா நேட்டோவை தாக்குதல் பண்ணா அமெரிக்கா எந்த உதவியும் செய்யாது அப்படிங்கறதுனால ஐரோ மார்க்கெட் எல்லாம் லாஸ்ட் 2 days ஹெவியா ஃபாலோ இருந்தது. நம்ம மார்க்கெட்ல இன்னும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. நாளத்த லெவல்ஸா 23,300 நம்ம டாப் லெவலா 23,400 அப்படிங்கிறது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்போ நமக்கு வந்து ஹை மொமெண்டம் ட்ரேட் இருக்க போது. மோஸ்ட்லி நம்ம கால் செட் ஃபுல்லா பையிங் வச்சிருக்கிறதுனால நமக்கு நாளை காலையில மார்க்கெட் பாசிட்டிவ் ஓபன் ஆயிட்டு அதுக்கப்புறம் செஷன் ஆக்டிவிட்டி பொறுத்து ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த 10 இப்போ இருக்க நியூஸ் மட்டும் தான். மண்டே மார்னிங் ஏதாவது நியூஸ் வந்து இந்த 10 கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்டர்ஸ் MSCI ஃபுல் கன்ஃபர்மேஷன் கம்பெனி என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.